வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த இதழ்கள் அப்படியே பறிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பூ மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மரமும் ஒரு பேப்பரும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றா அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு பூவை உள்ளுக்குள்ளே இருக்கிற பூவை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன கடைசி பூ வரைக்கும் வேணும்னா எடுத்துக்கலாம். இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சட்டுன்னு ஈஸியாக வேலை ஆகிடும். வாழைத்தண்டை விட ஈஸியாக அதை க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், இந்த நடுவில் இருக்கிற தொப்புள் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் நரம்பு மாதிரி ஒரு நார் இருக்கும். அது மட்டும் எடுத்தால் போதுங்க. வேறு என்னமே தேவையில்லை. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க. சட்டுன்னு பாருங்கள், நான் செய்கிற மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இது தாங்க க்ளீன் பண்ணது. இது வந்து தோலுங்க. இதுதான் நரம்பு தோலுன்னு சொல்லுவோம். அது சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலிக்கும். இது மீதி இருக்கிற வாழைப்பூ நான் வடைக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தேவையானாலும் நம்ம சமைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.